அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மதுரையில் அரசு நிதி உதவி பெறும் கல்லூரியின் பேராசிரியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் காவல்துறையினரால். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மதுரையில் அரசு நிதி உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக எமது செய்தியாளர் பாலமுருகன் களத்தில் இருக்கிறாரிடம் பேசலாம். பாலமுருகன், கள விவரங்கள். நிச்சயமா அதாவது அரசு நிதி உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு 4 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட பணி மேம்பாட்டு ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகையை வழங்கக் கோரியும் தமிழக அரசு வழங்கிய நிதியை ஆசிரியர்களுக்கு வழங்காமல் அரசுக்கு திருப்பி அனுப்பிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு நிதி உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர் சங்கம் சார்பில் மாநில தலைவர் செந்தாமரை கண்ணன் தலைமையில் விருதுநகர், திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் சார்ந்த பெண் ஆசிரியர்கள் உட்பட மதுரை பெத்தானியபுரம் மெயின் சாலையில் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பணிக்கு செல்வோருக்கு மிகவும் சிரமத்துக்கு ஆளாகி வருகிறார்கள். இதனால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அதிக அளவில் ஈடுபட்டு போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தையில் உடன்படாத காரணத்தினால் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்து அரை மணி நேரத்துக்கும் மேலாக பாதிப்புக்குள்ளானது. அமருத், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.